பள்ளிக்கரணை மண்டலில் இன்னைக்கு மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தம்பி சங்கர் ரவி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். இளைஞரணி தலைவர் சூர்யா அவர்கள் நமோ ஃபவுண்டேஷன் மூலமும் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு பரிசுகளை அளித்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தேசிய துணைத் தலைவர் சூப்பு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்கிறார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் இது முழுக்க முழுக்க அவருடைய உள்கட்சி விவகாரம். அந்த கட்சியில யார் மேல நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்து சரியா தவறா என்பதையெல்லாம் ஒரு கூட்டணி இயக்கமான பாரதிய ஜனதா கட்சி சொல்வது சரியாக இருக்காது. எங்கள் மாநில தலைவர் இது குறித்து விரைவில் நிருபர்களை சந்திக்க இருக்கிறார். திரு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் கெடு கொடுத்து நேற்றைக்கு பத்திரிகையாளரை சந்தித்ததற்கும் இன்றைக்கு அவர் நடவடிக்கை எடுத்ததற்கும் முழுமையாக அவங்க உள்கட்சி விவகாரமாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். எல்லா மன சங்கடங்களும் சரியாகி ஒன்று சேர்ந்து மறுபடியும் ஒரு முழு முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். திரு அண்ணாமலை அவர்கள் இருந்த போது நன்றாக இருந்தது, இப்ப இல்ல அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றாரு, டிடிவி சொல்றாரு. எந்த அனுபவத்தில் சொல்றாருன்னு நமக்கு தெரியாது. முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக திரு நயினா நாகேந்திரன் அவர்களோடு தொடர்பில் இருப்பவர் அண்ணன் டிடிவி அவர்கள். அதனால அவங்களுக்கெல்லாம் எது மனத்தாங்கல் தரக்கூடிய விஷயம், எது சங்கடங்களை தரக்கூடிய விஷயம் என்பதெல்லாம் நமக்கு போன்ற தலைவர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அது இன்னும் புரியல. ஒரு சங்கடங்கள் வருவது குடும்பத்திலையும் சரி, இயக்கத்திலையும் சரி, கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலையும் சரி, அது வழக்கமான ஒண்ணுதான். அதெல்லாம் மாறி விரைவில் ஏற்பட்டிருக்க இந்த ஒரு பொறாமையினால, பல பேருடைய பொறாமையினால கண்பட்டு இப்படிலாம் நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் விரைவில் சரியாகி ஒரு ஒற்றுமையான முழு சக்தியோடு திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த பலம் வாய்ந்த கூட்டணி உருவாகத்தான் போகிறது. 26 ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது. அதிமுக ஒன்று சேரணும் நினைக்கிறது அதிமுக காரங்க தான் நினைக்கணும். அதிமுக பலமா இருக்கணும்னு கூட்டணி கட்சியான நாங்க நினைக்கிறோம். அவங்க எல்லாம் ஒன்று சேரணுமா, பிரிந்தவங்க ஒன்று சேரணுமா என்னங்கிறதுல அவங்களுக்குள்ள கருத்தா தான் நான் பாக்குறேன். அது நம்ம கருத்து சேர்றது, அதை கருத்து சொல்றது, அது வேற அர்த்தங்கள் கற்பிக்கப்படும். ஒன்று சேரணும்னா ஒரு அர்த்தம் கற்பிக்கலாம், வேண்டாம்னா ஒரு அர்த்தம் கற்பிக்கலாம். இது அவங்களுடைய முழுமையா அவங்களுடைய வேலையா தான் நான் பாக்குறேன், அவங்களுடைய செயல்பாட்டை தான் நான் பாக்குறேன். அதாவது ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்கு, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில செங்கோட்டையனுடைய நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஏன்னா ரொம்ப காலம் இருந்தது, கால அவகாசம் இருந்தது, அப்ப கூட இந்த கருத்து முரண்பாடுகள் அப்ப சொல்லியிருக்கலாம். தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல கூட்டணியை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில அமையாதுங்களா? மக்களிடத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது முழுக்க இன்னைக்கு ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் பேசினா இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்காது. முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள நடக்கிற பிரச்சனை. இன்னும் 7 மாதங்கள் இருக்கு, அதுக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் வரலாம். நீங்க 2011 அம்மா அவர்கள் கூட்டணி அமைக்கும் போது ஒரு சின்ன பிரிவு கடைசி நேரத்தில் வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது ஏற்பட்டது. அவை சண்முக சாலையில கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க. அப்ப பட்டியல் வெளியே வந்துருச்சு, நாங்கெல்லாம் இன்னும் முடிவு பண்ணல, அதுக்குள்ள பட்டியல் வெளியே வந்துருச்சுன்னு மிகப்பெரிய போராட்டம். தேமுதிக அலுவலகத்துல கேப்டன் அப்ப இருந்தாரு. உடனே கூட்டணிகள் மாறிடும், அது மாறி காட்சிகள் மாறுது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போறாங்க, அப்படி இப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி போற நிறைய பிரச்சனை வந்துச்சு. அடுத்த நாள் எல்லாம் சரியாகி பட்டியல் அறிவிக்கப்பட்டது. மிகப்பெரிய வெற்றி அந்த நேரத்தில் அந்த கூட்டணி பெற்றதை நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு நாள்லயே அப்படி மாற்றம் வரும்போது 7 மாசம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு சிந்திக்கலாம், மனசு விட்டு பேசலாம், அவங்களுக்கு இடையில இருக்கிற நண்பர்கள் அவங்கள ஒன்று சேர முயற்சிக்கலாம். அதனால நம்ம இப்ப அதீதமான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை. எல்லாருமே அவங்கவுங்க நம்மளுடைய முழுமையான நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில மாற்றணும். அதை ஒன்றும் மனசுல நினைச்சாங்கன்னா எல்லாருமே எல்லா ஒற்றுமையும் ஒன்றா வந்துடும். அது இப்படிதான் அவர் நடக்கணும், இப்படிதான் முன்னாள் முதலமைச்சர் பேசணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க கட்சியோட நிலைப்பாடு,
கட்சியினுடைய சட்டத்திட்டம் கொள்கைக்கு அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனைகள் உருவானது, சந்திக்க வச்சாங்க, பேச வச்சாங்க, சட்டமன்றத்துக்கு தனியா வந்தாரு, சட்டமன்றத்தில் பேசக்கூடிய கருத்துக்களை வந்து அவர் தனியாவே பேசினாரு, தனியா வெளியே வந்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம். மறுபடியும் ஒன்றா இருந்தாங்க, மறுபடியும் சந்தோஷமா இருந்தாங்க, மன்னர்கள் எல்லாம் சந்திச்சாங்க, அவரோட பேசினாரு, அவரை பத்தி இவர் புகழ்ந்து பேசினாரு, இவரை பத்தி அந்த மாதிரி மாறிடுமே. ஏன் நம்ம அதுக்குள்ள அவசரப்படணும்? அந்த மாற்றத்தை மக்கள் விரும்புவாங்க. சூழ்நிலையில சமூக வலைத்தளங்களையும் அரசியல் விமர்சகர்களையும் செங்கோட்டையனை இயக்குவது பாஜக தான், அதனாலதான் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிச்சயமா தங்களுடைய வேலையை பார்த்து விட்டதா சமூக வலைத்தளங்கள்ல பெருவாரியான பதிவுகள். இந்த பதிவுக்கு அர்த்தம் என்ன? இந்த பதிவுக்கு அர்த்தம் என்ன? இந்த பதிவு போடுறது யாரு? அது எந்த விதமான கூலிப்படைகள் இந்த பதிவை போடுது? திமுக காரங்களே இந்த பதிவை போடக்கூடாதா? காங்கிரஸ்காரங்க போடக்கூடாதா? டெல்லியில இருந்து போடக்கூடாதா? லண்டன்ல இருந்து போடக்கூடாது? யோசிச்சு பாருங்க. இந்த பதிவை போடுவதன் மூலம் என்ன எதிர்பார்க்கிறாங்க? அதிமுக பாஜக கூட்டணி உடையலன்னு எதிர்பார்க்கிறாங்க. இதான இந்த பதிவுக்கான அர்த்தம். அப்ப அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடியவர்கள் அருமையான அற்புதமான கூட்டணி உருவாயிருக்கு, இது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க போடக்கூடிய பதிவு, இதெல்லாம் எல்லாருக்கும் புரியாமையா இருக்கு. நிச்சயமா புரியும்.